ஜனனிக்கு எல்லாமே ஆச்சரியமாக இருக்கிறது. இவள் எதை நினைத்து பயந்தாளோ அதில் தினேஷுக்கோ அவனை பெற்றவர்களுக்கோ அக்கறை இருப்பதாக தெரியவில்லை. கல்யாணம் முடிந்து வந்துள்ள மாப்பிள்ளை மணப்பெண்கள் ஆரத்தி சுற்றி வரவேற்க கூட புகுந்த வீட்டில் காக்காய் இல்லை. வீட்டுக்குள் காலடி வைத்ததுமே தினேஷ் வெளியே போக வேண்டும் என பறக்கிறான். அம்மா நான் கிளம்புறேன், கல்யாணத்துல சீரா வச்சாங்களே முறுக்கு அதிரசம் இன்னும் என்னென்னமோ அதுல பாதி எடுத்து பொட்டலம் கட்டி கொடு. இரண்டா இன்னும் பிரயாண அலுப்பு தீரல, ஹோட்டல்ல இருந்து காஃபி வாங்கிட்டு வர அப்பாவை அனுப்பியிருக்கேன், அதுக்குள்ள அங்க ஓடணுமாக்கும். இந்தா அனாவசியமா என்கிட்ட வம்புக்கு வராத, நீ சொன்னபடிதான் நடந்துகிட்டேன், இனிமே நான் சொல்றபடி நீ கேட்டாகணும். இதற்கு அங்கம்மா மகனிடம் என்ன சொன்னாலோ வார்த்தைகள் தெளிவாய் காதில் விழவில்லை. கசமுசவென அவர்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டார்கள். ஜனனி கூடத்தில் நிற்பதா அடுக்கலைக்கு போவதா என்று புரியாமல் நிற்கிறாள். பார்வை மட்டும் கூடத்தை அளக்கிறது. அவளது பிறந்த வீட்டுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது என்றாலும் ஓரளவுக்கு வசதி படைத்தவர்களின் வீடுதான் என்பதை கூடம் சொல்லாமல் சொல்கிறது. கூடத்தின் நடுநாயகமாய் ஓவர் கோட்டும் ஜரிகை தலைப்பாகையும் வைத்த சென்ற 4 மனிதர் ஒருவரின் படம். அசப்பில் தினேஷை போல் இருந்தாலும் ஏதோ சின்ன வித்தியாசம் முகத்தில் தென்பட்டது. ஜனனி அந்த படத்தையே உற்று பார்க்கிறாள். என்ன வித்தியாசம்? இவர் முகத்தில் சாந்தமான சிரிப்பும் அன்பை பொழியும் கண்களும் ஒரு தனி கலையை தோற்றுவிப்பதாய். தினேஷிடமோ அவன் தந்தை வேதாச்சலத்திடமோ அது இல்லை. எத்தனை நேரம் அந்த படத்தையே பார்த்து கொண்டிருந்தாளோ அங்கம்மாளின் குரல்தான் அவளை தூக்கி வாரி போட செய்தது. என்ன பாக்குற, அவர்தான் உன் மாமனாருக்கு அப்பா. உங்க அப்பா மாதிரி இவரும் லட்ச லட்சமா சம்பாதிச்சு சேர்த்து வச்சவரு தான். ஆனா என்ன பாவம் பண்ணமோ சொத்து கோர்ட்டுக்கும் வீட்டுக்குமா அல்லாடிக்கிட்டு இருக்குது. அம்மா, அதே தினேஷ் அதட்டுகிறான். வந்ததும் வராததுமா ஆரம்பிச்சிட்டியா? ஏய் இந்தா உன்னை தானே, பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து உள்ள வை. அவன் அம்மாவை கடிந்து கொண்டு அதே சமயத்தில் பொண்டாட்டியையும் விரட்டுகிறான். ஜனனி புருவத்தை உயர்த்தியபடி அவனை தூசை பார்ப்பது போல் பார்க்கிறாள். எல்லாத்தையும் எந்த ரூம்ல வைக்கணுங்கிறத நீங்க தானே சொல்லணும், புதுசா வந்தவளுக்கு என்ன தெரியும்? தினேஷ் அவளை வியப்புடன் பார்த்து தலையை குலுக்குகிறான். பரவாயில்ல, கிராமத்து வெடி கூட பிரமாதமா தான் சத்தம் போடுது. அம்மா இடம் காட்டுவாங்க போ. அவள் பெட்டியை தூக்கி கொண்டு அங்கம்மாளின் பின் தொடர அந்த நேரம் பார்த்துதான் ஜனனி சற்றும் எதிர்பாராத அந்த சம்பவம். 40 வயது மதிக்கத்தக்க பெண் உட்புறம் இருந்து ஏதோ ஒரு அறையிலிருந்து தலைவிரி கோலமாய் ஓடி வருகிறாள். புடவையே கிடையாது, கந்தலாகி போன ஒரு துணியை ரவிக்கைக்கு மேல் தாவணி போல போட்டிருக்கிறாள். உள்பாவடை நிறமே கண்டுபிடிக்க இயலாததாய். ஜனனியின் மீது விழாத குறை. அப்படியே அவளை இரு கைகளாலும் இறுக பிடித்து கொண்டு அலறுகிறாள். வராத, இங்க வராத, அப்படியே திரும்பி உங்க அப்பன் ஊரை பார்க்க போய் சேரு. இங்க வந்து மாட்டிக்கிட்ட மறுபடியும் வெளியில போக முடியாது. என்ன பாத்தியா? என்ன மாதிரி பைத்தியமாயிடுவ நீயும். அங்கம்மா பெரும் குரல் எடுத்து வேலையாட்களை அழைக்கிறாள். டேய் மணி, ரங்கா, எங்கடா போயிட்டீங்க? அத்தனை பேரும் பைத்தியம் பாரு, கட்ட அறுத்துக்கிட்டு வந்து நிக்குது, பிடிங்கடா. புயல் மாதிரி 2 பேர் ஓடி வருகிறார்கள். ஒருவன் அந்த பெண்ணை பிடித்து இழுக்கிறான். இன்னொருவன் அவள் கன்னத்தில் ஓங்கி அறைகிறான். அறை என்றால் சாமானிய அறை இல்லை. ஜனனி நடுநடுங்கி போய்விட்டாள். இதற்குள் தினேஷ் கத்துகிறான். தூக்கிட்டு போடாங்கடா, நிறுத்தி வச்சு அழகு பாக்குறானுங்க. இந்த வார்த்தைக்காகவே காத்திருந்தவன் போல கட்டுமஸ்தான தேகமும் சிவந்த கண்களுமாய் இருந்த வேலைக்காரன் அந்த பெண்ணை ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்குவது போல் தூக்கிச் செல்கிறான். அந்த இடத்தை விட்டு அவள் நகர்ந்த பின்பும் வீட்டின் ஏதோ ஒரு அறையிலிருந்து அவளது கத்தல் கேட்கிறது. ஏய் கிட்ட வராத, என்ன தொட்ட கடிச்சு கொதறிடுவேன். ஐயோ விடுடா, என்ன விடுடா. ஜனனி காதை பொத்திக் கொள்கிறாள். அங்கம்மாவின் முகத்தில் சங்கடமான புன்னகை. என்ன மலைச்சு போய் நின்னுட்ட? பெட்டியை தூக்கிட்டு என் பின்னாடி வா. இவங்க யாரு? எனக்கு ஓரகத்தி. உன் மாமனாருக்கு ஒரு அண்ணன் இருந்தாரு. ரொம்ப நாள் வரைக்கும் கல்யாணம் காட்சி எதுவும் இல்லாம 50 வயசுல இந்த மூதேவிய கட்டிக்கிட்டு 52 வயசுல கண்ணை மூடிட்டாரு. இது வரச்சே அரை பைத்தியம். புருஷன் போனதும் முழு பைத்தியம் ஆயிடுச்சு. என்ன இருந்தாலும் அண்ணன் முண்டாட்டியாச்சே. உன் மாமனாருக்கு பாசம் ஜாஸ்தி. பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில கொண்டு விடாம இங்கே வச்சுக்கிட்டு இருக்கிறாரு. என் தலை விதி மாரடிக்கிறேன். அது என்னமோ யாரிட்ட சாபமோ, இந்த குடும்பத்துல தலைமுறைக்கு ஒரு பைத்தியம், இல்லைன்னா அல்பாயுசுன்னு இருக்கும். 2 பிள்ளை, இதுதான். ஒரு பிள்ளைதான் உருப்படியா இருக்கும், இன்னொன்னு நாய்படாத பாடுபட்டு மேல போய் சேரும். அங்கம்மா ஒரு அறையின் பூட்டை திறக்கிறாள். இதுதான் உன் ரூமு. தினேஷுக்கு ரூமு மாடியில இருக்கு. அவன் கூப்பிட்டால் ஒழிய நீ மாடிக்கு போக கூடாது. அமெரிக்கா போறான்ல, அதுக்காக பகலா என்னென்னமோ புஸ்தகங்கள் எல்லாம் கரைச்சு குடிச்சுக்கிட்டு இருக்கான்.
ஜனனிக்கு பல விஷயங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கிறது. கல்யாணத்துக்கு முன் இது மாதிரி பைத்தியக்கார ஓரகத்தி இருப்பதாக இவள் ஏன் சொல்லவில்லை? வீட்டில் தடிமாடு மாதிரி 2 வேலையாட்கள் இருக்கும்போது காஃபி வாங்கு வர தினேஷின் அப்பா ஓடுவானேன்? வந்ததும் வராததுமாய் பலகாரத்தை எடுத்துக்கொண்டு யாரை பார்க்க வேண்டும் என தினேஷ் துடிக்கிறான். பைத்தியம் என்னமோ சொன்னதே, நாளைக்கு ஓ நிலைமையே இதுதான். இந்த வீட்டுக்குள்ள வந்துட்டா வெளியே போக வாசல் கிடையாது. இது பைத்தியத்தின் வார்த்தையா? ஜனனி பிரமை பிடித்து உட்கார்ந்திருக்கிறாள். காஃபியை எடுத்துக்கொண்டு அங்கம்மா தான் வருகிறாள். வீட்டுக்குள் நுழையாததுமா வேலை செய்யறதுனாலே முடியல. இந்த காஃபியை குடிச்சிட்டு வா. ஆச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம் விசாரிக்க தெரிஞ்சவங்க எல்லாரும் வருவாங்க. பளிச்சுன்னு ட்ரெஸ் பண்ணிட்டு நகை நட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்க. நானும் உன் கூட சமையல் வேலையில ஏதாவது உதவி செய்யட்டுமா? எதுக்கு? அப்புறம் எல்லாரும் அங்கம்மா புது மருமவளை வேலை வாங்குறான்னு சொல்றதுக்காக. இன்னும் சாந்தி முகூர்த்தமே ஆகல, அதுக்குள்ள கரண்டிய கையில குடுக்கற அளவுக்கு நான் கொடுமைக்காரி இல்ல. காப்பிய குடிச்சு முடிச்சதும் ஜனனி குளிக்க கிளம்புகிறாள். அறையை விட்டு அனாவசியமாய் வெளியே வராமல் இருப்பதற்காகவே கட்டினார் போன்று அறைக்குள்ளேயே குளியலறை. குளித்துக் கொண்டிருக்கும் போதே எங்கேயோ கிணற்றுக்குள்ளிருந்து கேட்பது போல சற்று முன் சந்தித்த பெண்ணின் குரல். பசிக்கிறது அங்கம்மா, கொஞ்சம் பழைய சோறாவது போட சொல்லு. ஏண்டி, புதுசா வந்தவகிட்ட என்ன சொன்ன? இந்த வீட்டுக்கு வந்தா வெளியே போக முடியாதுன்னு சொன்ன. உன்னை வெட்டி மடவாயில வச்சா கூட குத்தம் இல்ல. இரு, இன்னைக்கு உனக்கு நிறைய மண்டகப்படி கிடைக்க போகுது. மணி கம்பிய பழுக்க காய்ச்சிக்கிட்டு இருக்கான். இதை கேட்டதும் அந்த பெண் சிறு குழந்தை போல் வாய்விட்டு அழுகிறாள். நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன் அக்கம்மா? பெரியவரை கல்யாணம் பண்ணிட்டது தப்புதான். அதுக்குன்னு பலனை 2 வருஷத்துல அனுபவிச்சுட்டேனே. 25 வயசுல இருந்து 43 வயசு வரைக்கும் என்ன ஜெயில அடைச்சு வச்சதோட இல்லாம பைத்தியம்னு பட்டம் வேற கொடுத்திருக்கியேடி. நீ நல்லா இருப்பியா? இத்தனை அடிபட்டும் உன் திமிர அடங்கல பத்தியா? அதுக்காகவே அனுபவிக்கணும் நீ. நான் எதுக்கு அனுபவிக்கணும்? என் புருஷனை கொலை செஞ்ச பாவத்துக்கு நீங்க தான் அனுபவிக்கணும். ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் இத்தனைக்கும் சேர்த்து நீங்க அனுபவிக்க போறீங்க. அத பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் உசுறு போகும். சாபம் கொடுக்குறியா? இரு உன்ன. டேய் மணி. அங்கம்மா மணியை அழைத்ததுமே அந்த பெண் பெட்டி பாம்பாக அடங்குகிறாள். வேணாம், அவனை கூப்பிடாத. உன் காலில் விழுந்து கேக்குறேன், அவனை கூப்பிடாத. நீயும் ஒரு பொண்ணு தானே. பொண்ணுக்கு பொண்ணு இறக்கம் காட்டு தாயே. அவன் என் துணியை புடுங்கி தூர எரிஞ்சிட்டு சிரிக்கிறான். நீ கல்யாணத்துக்கு போயிருந்த 3 நாளும் அவன் என்னை படாத பாடு படுத்திட்டான். என்னை அவமானப்படுத்துறதுக்கு பதிலா ஒரு துளி விஷத்தை கொடுத்து கொன்னுடேன். எல்லா சொத்தையும் நீயும் உன் பிள்ளையுமாவே அனுபவிங்க. அவள் அழுவது ஜனனியின் வயிற்றை கலக்குகிறது. உடனே தன் அப்பாவை பார்த்து விஷயத்தை சொல்ல வேண்டும் போல, பாலுவின் மடியில் தலை வைத்து அழ வேண்டும் போல. நல்ல இடம் என்று என்னை எங்கேயோ ஒரு கொலைகார குடும்பத்திலே கொண்டு வந்து தள்ளி விட்டுட்டீங்களே. இனிமே நான் எப்படி மீண்டு வருவேன்? ஷவரின் பூத்துளிகள் அருளியால் அவளால் உடம்பை நனைத்தாலும் உள்ளம் என்னவோ திகுதிகுவென எரிகிறது. வாழாவிட்டாலும் பரவாயில்லை, இந்த வீட்டில் இருந்து எப்படியாவது வெளியேறிவிட வேண்டும். இந்த எண்ணம் வலுக்கும் பொழுதே பக்கத்து அறைக்காரியின் புலம்பலும் எரிகிற நெருப்புக்கு எண்ணெயாக விழுகிறது. தான் மாத்திரம் தப்பித்தால் போதாது, அவளையும் இங்கிருந்து மீட்டு அழைத்து செல்ல வேண்டும். ஜனனிக்கு அந்த நிமிஷத்திலிருந்து பாலுவை மணக்க முடியாத ஏக்கம் கூட மறந்து விட்டார் போல ஆனது. அவள் ஈரத்தலையை உலர்த்தி தளர பின்னிக்கொள்ள அங்கம்மா ஒரு பந்து பூவை கொண்டு வந்து அவள் தலையில் வைக்கிறாள். நிறைய சரிகை போட்ட புடவையை எடுத்து கட்டு, அப்புறம் வைரசெட் இருக்குதுல்ல, அதை எடுத்து மாட்டு. வரப்போறவங்க என்ன பார்க்க போறாங்களோ இல்லையோ, என் புடவையும் நகைகளையும் பார்க்க போறாங்களா? அங்கம்மா கண்களை உருட்டி அவளை பார்க்கிறாள். என்ன நீ? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன். எதிர்த்து பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? தினேஷுக்கு தெரிஞ்சா என்ன செய்வான் தெரியும்ல. பக்கத்து ரூம்ல அடைச்சி வச்சிருக்க அம்மா கதிய எனக்கும் கொடுப்பாரு. இதை சொல்ல வேண்டும் என்றுதான் அவள் நாக்கு துடித்தது. ஆனால் சொல்லவில்லை. பேசாமல் இவள் சொன்னபடி புது புடவையும் நகை குவியலுமாக வந்து நிற்கிறாள். அங்கம்மாளின் முகத்தில் திருப்தி புன்னகை. கூடத்துல வந்து உட்கார். இந்த முறை அவளை அங்கம்மாள் உட்பக்கம் இருந்த இன்னொரு கூடத்துக்கு அழைத்து போகிறாள். தரையில் விலை உயர்ந்த ரத்தின கம்பளம் விரித்து அதில் மருமகளை உட்கார வைக்கிறாள் அவள். இன்னொரு பக்கம் மணி என்றழைக்கப்பட்ட வேலையாளும் ரங்காவும் நவராத்திரி குலுப்படி மாதிரி உயரமா மரத்தில் செய்யப்பட்ட படிகளை அமைத்து இதில் ஜனனிக்கு கல்யாண சீராய் கொடுத்த வெள்ளி பாத்திரங்களையும் நகைகளையும் அடுக்கி வைக்கிறான். இன்னொரு பக்கம் எவர் சில்வர் பித்தளை பாத்திரங்கள், கட்டில், மெத்தை, சோஃபா செட் முதலிய பொருட்கள் வரிசையாய் அவளது பட்டுப்புடவைகள். சரியாய் 10:30 மணி சுமாருக்கு மயில்கண் வேஷ்டியும் பட்டு ஜிப்பாவுமாய் தினேஷ் ஹால் சோஃபாவில் அமர
பக்கத்தில் ஜரிகை சங்க வஸ்திரத்தை வெற்று மார்பில் போர்த்தி கொண்டு அகல கரை போட்ட வேஷ்டியும் புலிநகம் கோர்த்த சங்கலியுமாய் பந்தாவாக வேதாச்சலம். அங்கம்மாளும் தன் பங்குக்கு ஒரு பட்டுப்புடவையை சுற்றி கொண்டு சமையலறைக்கும் வாசலுக்குமாய் நடையாய் நடக்கிறாள். முதலில் கல்யாணம் விசாரிக்க வந்தவர் பெரிய இடத்தை சேர்ந்த புள்ளி போலிருக்கிறது. உபச்சாரம் தடபுடலாக நடக்கிறது. வாங்க லாயர் சார், எங்க வராம இருந்துருவீங்களோன்னு பார்த்தேன். அப்படி இருப்பேனா, இது பெரிய இடமா புடிச்சிட்டீங்க போல இருக்கு. இதற்கு வேதாசலம் சிரித்தபடி நெளிகிறார். ஏதோ நம்ம தினேஷ் அதிர்ஷ்டம். என்னப்பா தினேஷ் பேசவே மாட்டேங்கிற? நீங்க எல்லாரும் வற்புறுத்தினதுனாலதான் சார் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன். எத்தனை சீக்கிரம் எனக்கு இதுல இருந்து விடுதலை கிடைக்கும்னு காத்துக்கிட்டு இருக்கேன். இதற்குள் வேதாச்சலம் மகனை அதட்டுகிறார். ஷோ, நீ பேசுறது அவ காதுல விழுந்து வைக்க போகுது தினேஷ். சோ வாட், என்னைக்கு இருந்தாலும் அவளும் இந்த வீட்டுல அடப்பட வேண்டியது தானே. அப்பா, எனக்கு வாக்கு கொடுத்துருக்கீங்க, மறந்துடாதீங்க. வக்கீல் அவனது தோளை தட்டுகிறார். கவலைப்படாத தினேஷ், நான் தான் இருக்கேனே. ஃபர்ஸ்ட் நைட் ஆயிடுச்சா? எப்படி சார், நீங்க சொல்லாம நான் டச் பண்ண மாட்டேன். வெரி குட் வெரி குட். பெரிய இடத்து பொண்ணு போல இருக்கு. கிடைக்கிற மட்டும் ஆதாயம்னு சுருட்டு பாரு. தினேஷ் சிரிக்க இதற்குள் வாசல் பக்கம் நிழலாடுகிறது. டாக்டர் பூபதியும் அவர் தம்பி ராஜாவும் வர்றாங்க. வேதாச்சலம் கட்டியம் கூறிக்கொண்டே வாசல் வரை ஓடினார். என்னப்பா, ஒரு வழியா புள்ள கல்யாணத்தை முடிச்சிட்ட? ஆமா டாக்டர், எனக்கு இன்னொரு தலைவலிய கொண்டு வந்துட்டேன்னு சொல்லு. ஆஹா, தினேஷ், மாமனார் வீடு ரொம்ப பெரிய இடமாமே. நானா தேடினேன்? எங்க அப்பாவோட வேலை டாக்டர். எப்படியும் ரூம்ல அடப்பட போற கேஸு. இத பெரிய இடத்துல இருந்து தான் பிடிக்கணுமா என்ன? ஏதோ சுமாரான இடமா இருந்தா போதாதா? நோ 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 மை பாய், பெரிய இடத்து பொண்ணா இருந்தா 2 பக்கத்துல இருந்தும் சம்பாதிக்கலாம்ல. உங்க அப்பா ஒன்னும் சாதாரண ஆள் இல்ல, மண்ட முழுக்க மூளை. இதற்குள் தினேஷ் குரலை தாழ்த்தி அவர்களுக்கு மாத்திரம் கேட்கும்படியாக சொல்கிறான். இந்த பொண்ணுக்கு அவங்க ஊர்லயே ஒரு செட்டப் இருக்கு. அத சாக்கா வச்சு அங்க தகராற ஆரம்பிச்சு டைவர்ஸ் வரைக்கும் போயிடலாம்னு நினைச்சேன். அப்புறம்தான் நீங்க 2 பேரும் போட்டு தந்த பிளான் படியே செஞ்சு முடிப்போம்னு தோணிடுச்சு. நல்ல வேலை, காரியத்தை கெடுக்காம இருந்தியே. நாம டைவர்ஸ் வரைக்கும் போக கூடாது. கடைசி மட்டும் அவகிட்ட அக்கா இருக்க மாதிரியே காமிச்சுக்கணும். என்ன, பொண்ணை அழைச்சிட்டு வா. இதோ. வேதாச்சலம் மனைவி பக்கம் திரும்பி பார்க்கிறார். ரெடியா? ஆஹா, உள்கொடத்துல உட்காந்து வச்சிருக்கேன். அங்க வந்தா அப்படியே சீர் சாமான்களையும் பார்க்கலாம். அங்கம்மா நாணி கோணியபடியே சொல்கிறாள். அவர்கள் உள்ளே சென்ற போது ஜனனி எழுந்து நிற்கிறாள். வேதாச்சலம் அறிமுகப்படுத்துகிறார். இவங்க எல்லாரும் நம்ம குடும்ப சிநேகிதங்க, கல்யாணத்துக்கு வந்திருக்க வேண்டியவங்க, ஏமாத்திட்டாங்க. ஜனனி மௌனமாய் கை குவிக்கிறாள். என்னமோ அடி வைத்துக்குள்ள நெருப்பு பிடித்தாற் போல் பயம் சூழ்ந்து கொள்கிறது. எதேச்சையாக நிமிர்ந்து பார்த்தவள் டாக்டரின் பக்கத்தில் நின்று வாலிபனை கண்டதும் புடவை தலைப்பால் உடம்பை இழுத்து போர்த்தி கொள்கிறாள். இதெல்லாம் பொண்ணை பெற்றவர் சீரா கொடுத்தது. நம்ம அந்தஸ்துக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரணம்தான். என்ன செய்யறது, இவர் தான் கேட்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. வக்கீல் வரதன் அங்கு வைக்கப்பட்டிருந்த 3 அடி உயரமுள்ள 2 வெள்ளி குத்து விளக்குகளையும் கையில் எடுத்து பார்க்கிறார். இது நல்லா இருக்க, புது தின்சா இருக்கு. எடுத்துக்கோங்க சார், உங்களுக்கு இல்லாததா? ஜனனி அதிர்ந்து போய் வேதாச்சலத்தை நிமிர்ந்து பார்க்கிறாள். அவரோ கண்டுகொள்ளவே இல்லை. டாக்டர் யாரையும் எந்த அனுமதியும் கேட்கவே இல்லை. அங்கிருந்த சிவப்பு கல் நெக்லஸையும் அதன் ஜோடியான சிகப்பு கல்லிழைத்த வளையல்களையும் எடுத்து சட்டைப்பைக்குள் போட்டுக் கொள்கிறார். அது நேரம் வரையில் மௌனமாக இருந்த டாக்டரின் தம்பி ராஜா பாய்ந்து வந்து ஜனனியின் மேலாடியை பிடித்து, எனக்கு இதான் வேணும் வீலுன்னு அலறுகிறாள் ஜனனி. கண்ணெதிரே உள்ள பொருள் யாவும் தட்டாமாலை சுற்றுவது போன்ற பிரமை. அதிர்ச்சி தாழாமல் மயங்கி விழுந்தவளை பார்த்து புன்னகைக்கிறாள் அங்கம்மா. சட்டநாதன் கூடத்துக்கும் வாசலுக்குமாய் நடையாய் நடக்கிறார். பெண்ணை அனுப்பி வைத்து விளையாட்டு போல 1 வாரமாகிவிட்டது. போய் சேர்ந்ததும் ட்ரங்கால் செய்யுங்க மாப்ள. தினேஷிடம் குறைந்தது 100 முறையாவது சொல்லி இருப்பாரா? ஒரு கார்டு போட்டிருந்தா கூட இந்நேரம் வந்து சேர்ந்திருக்கும். மாப்பிளைக்கு வேணும்னா மாமனாரின் கவலையை பற்றி அக்கறை இல்லாமல் இருக்கலாம். இந்த பெண் ஜனனி கூடவா இப்படி இருக்க வேண்டும்? ஒரு லெட்டர் போடக்கூடாதோ? அவராவது வாய் விட்டு சொல்லாமல் தன் மனசுக்குள்ளேயே வைத்துக் கொண்டு வளைய வருகிறார். சொர்ணம் அப்படி இல்லை. மகளை அனுப்பின மறுநாளே போன் மணி ஒலிக்கும் பொழுதெல்லாம் ஓடி ஓடி வந்து நின்றாள். 3ஆம் நாள் சுருதி இறங்கி விட்டது. 4ஆம் நாள் ஒரு கட்டிலில் முடங்கியே விட்டாள். சதா அழுகைதான், ஊமை புலம்பல் தான். என் குழந்தைக்கு இந்த கல்யாணமே பிடிக்கல. பாவி நான் தான் கழுத்தை பிடிச்சு தள்ளாத குறையா எங்கிருந்தோ வந்தவனை கட்டிட்டு தான் ஆகணும்னு வற்புறுத்தி கிணத்துல தள்ளிட்டேன். பாலுவை கட்டிக்கிட்டு இருந்தா கண்ணெதிர்க்க என் மக வாடுறத பாத்துட்டு இருப்பேன். இப்படி எங்கேயோ தொலைச்சிட்டு நிக்கிறனே. என் தங்கம் போறப்போ என் முகத்தை நிமிந்து கூட பாக்கலையே. அவ்வளோ கோபமா என் மேல.
என்ன இருந்தாலும் நடந்த உண்மைய விவரமா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்க மாட்டாரா என் புருஷன்? என்னமோ அந்த நேரத்துல பாழா போன வரட்டு கௌரவமா. இவர்கள் இங்கே தவிப்பது போலவே எதிர் வீட்டில் இன்னொரு உயிரும் தவிக்கிறது. பாலு இந்த ஒரு வாரமாக இமையோடு இமை மூடவில்லை. தினமும் சட்டநாதனை பார்க்கும் போதெல்லாம் யதார்த்தமாய் கேட்பது போல் ஒரு வார்த்தை கேட்பான். ஜனனி கிட்ட இருந்து ஏதாவது லெட்டர் வந்துச்சா சார்? எங்க புருஷனோட ஜாலியா ஹனிமூன் கொண்டாடிட்டு பாலா இருக்கும். அவரது சிரிப்பில் எப்பொழுதும் மிளிரும் சந்தோஷம் இல்லை, கண்கள் நிறைய சோகம். நானாவது பரவாயில்ல, ஏதோ நாட்டு நிலவரத்துல பங்கெடுத்துக்கிறேன். சொர்ணம்தான் பாவம் படுத்துட்டா. பாலுவுக்குள் ஏதோ ஒரு உணர்வு. ஜனனி தேன் நிலவு கொண்டாடி இருக்க மாட்டாள் என்கிற தீர்மான எண்ணம் அவளுக்கு ஏதோ நேர்ந்து விட்டது. என்ன, போய் பார்த்து விட்டு வந்துடலாமா? எதுக்கும் சட்டநாதனை கேட்டுட்டு போலாம். அவன் நேரிடையாக சட்டநாதனையே நிமிர்ந்த பார்த்தபடி சொல்கிறான். எதுக்கும் ஒரு தடவை ட்ரங்கால் கூப்பிட்டும் பேசி பார்க்கலாமா? சட்டநாதன் தொய்ந்து போய் உட்கார்ந்து விட்டார். என்ன செய்யறது? எனக்கு பேசக்கூட சக்தி இல்லை. அவர் அங்கிருந்த சாய்வு நாற்காலியில் சாய்கிறார். பாலு நம்பரை சுழற்றி சுழற்றி விரல் தேய்ந்து போகிறான். ஒரே ஒரு முறை தினேஷ் எதிர்முனையிலிருந்து குரல் கொடுக்கிறான். ஹலோ, யாரு? நான் உங்க ஒய்ஃபோட ஃப்ரெண்டு பேசுறேன். அவ்வளவுதான். எதிர்முனையில் ரிசீவரை வைத்து விட்டார்கள். சார், உங்க மாப்பிள்ள தான் ரிசீவரை எடுத்தாரு. அப்படியா? என்ன சொன்னாரு? பத்திரமா போய் சேர்ந்தாராமா? எங்க? கேட்கறதுக்கு முன்னாடியே தான் ரிசீவரை பொட்டுன்னு வச்சுட்டாரு. என்ன கோபம் இவங்களுக்கு? அதான தெரியல. பாலுவும் கையை பிசைகிறான். மொத்தத்தில் ஜனனியை கொடுத்த இடம் சரியில்லை என்பதை சட்டநாதனும் ஓரளவுக்கு புரிந்து கொண்டு விட்டார். இப்பொழுது புரிந்து கொண்டு என்ன பயன்? இன்னும் 4 இடத்தில் விசாரித்து இருக்கலாமோ? பையன் படித்தவன் என்பதால் ஏமாந்து விட்டோமோ? ஜனனி அங்கே எப்படி இருக்கிறாள் என்பதை என்ன விதமாய் தெரிந்து கொள்வது? பாலுதான் கை கொடுக்கிறான். நீங்களும் நானுமா வேலூருக்கு போலாம் சார். ஒரு ஹோட்டல்ல தங்குவோம். முதல்ல நான் அவங்க வீட்டுக்கு போய் பார்த்துட்டு வரேன். அப்புறம் தேவையான நீங்க வாங்க. இவர்கள் இங்கே இது பற்றி பேசிக் கொண்டிருந்த அதே சமயத்தில் ஜனனி வெறி பிடித்தவள் போல கத்தி கொண்டிருக்கிறாள். நான் என் வீட்டுக்கு போறேன், என்னை விட்டுடு. அங்கம்மாள் அவளது முதுகில் கை கொடுத்து தள்ளுகிறாள். என்ன ஒரு தைரியம் இருந்தா அந்த பிள்ளை ராஜாவோட கையை பிடிச்சு இழுப்ப. ராஜாவா? எந்த ராஜா? ஐயோ, ஒண்ணுமே தெரியாது பாரு. டாக்டரோட தம்பி ராஜாவைத்தான் சொல்றேன். அதிர்ந்து போய்விட்டாள் ஜனனி. நானா நானா அவர் கையை பிடிச்சு இழுத்த? அந்த ஆளுதான் என்கிட்ட நேத்து மத்தியானமே முறத்தவறி நடக்க பார்த்தாரு. நீங்க அத்தனை பேரும் பார்த்துட்டு தானே இருந்தீங்க. ராத்திரி சாந்தி முகூர்த்த அறையில அவருக்கு என்ன வேலை? அவரை அந்த அறையில விட்டுட்டு நீங்க எல்லாரும் வேடிக்கையா பாக்குறீங்க? ஜனனி அடி வயிற்றிலிருந்து கத்துகிறாள். அங்கம்மாளோ படபடவென வாயில் அடித்துக் கொள்கிறாள். அடிப்பாவி, சாந்தி கல்யாண அறைக்குள்ள என் பிள்ளை வந்தான். டாக்டரோட தம்பி ஹால்ல என் வீட்டுக்காரரோட பேசிட்டு இருந்தாரு. நீதான் என் பிள்ளை தினேஷோட கையில பல் பதிய கடிச்சிட்டு கதவை திறந்துட்டு வெளியே வந்து நீ வா என் கூட படுத்துக்கன்னு அந்த பிள்ளை ராஜா கைய பிடிச்சு இழுத்தியடி. அவமானம், வெளியில தலை காட்ட முடியல. வக்கீல் சார் வேற குத்தலா கேக்குறாரு. ஏம்மா, என்ன வீடா இல்ல பைத்தியகார ஆஸ்பத்திரியா? ஏற்கனவே ஒண்ணு இருக்கிறது போதாதா? இன்னொன்னு வேற கூட்டிட்டு வந்தீங்களான்னு நாக்க புடுங்கிக்கலாம் போல இருக்கு. ஜனனி திகைத்து நின்று விட்டாள். தினேஷின் கரத்தை அவள் கடித்தாளா? மூளையை கசக்கி பார்க்கிறாள். முதல் நாள் இரவு என்ன நடந்தது? முதலிரவு அறைக்குள் அவள் நுழைந்த போது கட்டிலில் அவன் அமர்ந்திருந்தது டாக்டரின் தம்பி என்று சொல்லப்பட்ட ராஜா இல்லையா? அவன் அவள் மீது புயலென ஆக்கிரமிக்க பயத்தில் என்ன செய்கிறோம் என்று புரியாமலேயே திணறி அலறி கடைசியில் ஏதோ ஒரு அசட்டு தைரியத்தில் தனது இடுப்பை சுற்றி இருந்த அவனது கரத்தை வெடுக்கென பற்றி இழுத்து பற்களால் அழுத்தமாய் கடித்தாளே. ஐயோ அம்மா! அந்த கணமே கையில் பெருகும் ரத்தத்தை கைக்குட்டையால் ஒற்றியபடி கதவை திறந்து கொண்டு படுவேகமாய் வெளியேறினான் அவன். மற்றபடி தினேஷை அவள் பார்க்கவே இல்லையே. அவள் மலைத்து உட்கார்ந்திருக்கும் பொழுதே தினேஷ் கையில் கட்டுடன் வருகிறான். ஜனனியை கண்டதும் அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்கிறது. என்ன, உன் மருமகளுக்கு 1 கிலோ மாமிசத்தை தட்டுல கொண்டு வை. பொண்ணா அவ? ராட்சசி! என்னம்மா கடிச்சா! அப்பப்பா, 7 ஜென்மத்துக்கும் போதும். ஜனனி அவனையே வைத்த கண் வாங்காமல் பார்க்கிறாள். நேத்து இரவு இவனையா பார்த்தோம்? இல்லையே, அந்த ராஜா என்பவன் இல்லை வந்திருந்தான். அவனை அல்லவா கடித்தோம். தென்னை மரத்தில் தேள் கொட்டினால் பனை மரத்துக்கு நெறி கட்டினால் போல இது என்ன அவஸ்தை? அவளுக்கு தலையை விண் விண்ணென தெரிக்கிறது. நேற்று பகலே டாக்டர் ஏதோ ஊசி மூலம் மருந்து செலுத்தியதாக ஞாபகம். இரவு ராஜாவை விரட்டிவிட்டு கதவை உள்பக்கமாய் தாழிட்டு கொண்டாள். படுத்ததும் தூக்கம் வராமல் வெகுநேரம் அழுதாள்.
எப்பொழுது தூங்கினாளோ விடிந்ததும் மூட்டை முடிச்சுடன் ஊருக்கு கிளம்பியே விடுவது என்கிற உத்தேசத்துடன் அறையை ஒட்டியிருந்த குளியலறையில் முகம் கழுவிக் கொண்டிருந்தவளை பக்கத்து அறையிலிருந்து வந்த மெல்லிய குரல் மறுபடியும் மிரள வைத்தது. பொண்ணு, கல்யாண பொண்ணு, உன் பேர் என்ன? நான் தான், பக்கத்து ரூம்ல இருந்து நேத்து பாத்தியே அந்த பைத்தியம், அவதான் பேசுறேன். நீங்க பைத்தியம் இல்ல? ஜனனியும் குளியலறை கதவை தாழிட்டு கொண்டு பக்கத்து அறைக்கும் குளியலறைக்கும் இடையில் உள்ள சுவரில் வாய் வைத்து மிக ரகசியமாய் சொல்கிறாள். என் தங்கம், உனக்காவது என் நிலைமை புரியுதே. உன் பேர் என்ன? ஜனனி. ஜனனி? ஜனனியா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. ரொம்ப நல்ல பேரு. நீ இங்கிருந்து தப்பிச்சு போயிடு, உன்னையும் பைத்தியமாக்கிடுவாங்க. அதனால என்ன லாபம்? எங்க மாமனார் எழுதி வச்ச சொத்து தான் லாபம். அவரு தான் உயில்ல எழுதி வச்சுட்டாரு. தன்னோட பிள்ளைங்க 2 பேருக்கும் பேர பிள்ளைங்க பிறந்தா அவங்களுக்கு தான் இத்தனை சொத்தும்னு, பிள்ளைங்க பிறக்காதவங்க மனைவிக்கு ஒரு பங்கு தரணும். அதனால உன் மாமனாரும் தினேஷும் சொத்தை பாதுகாக்க தான் முடியுமே தவிர, அதுல இருந்து வர்ற வட்டி பணத்தை தான் அனுபவிக்க முடியுமே தவிர வேற ஒன்னும் செய்ய முடியாது. ஜனனி உதட்டை பிதுக்குகிறாள். அப்படி என்ன பெரிய சமஸ்தானத்து சொத்து தட்டுக்கட்டு போறது? அப்படி சொல்லாத. நிஜமாவே சொத்தோட கணக்கு எங்க மாமனாரோட வக்கீல் குடும்பத்துக்கு தான் தெரியும். நேத்து கூட ஒரு வக்கீல் வந்திருந்தாரே, அவரா? ஐயோ, அவர் யமன், இவங்களோட வக்கீல். சரி, இதுக்கும் உங்களை பத்திரமா பூட்டி வச்சிருக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்? புரியலையா? நான் இந்த வேதாச்சலத்தோட அண்ணன் பொண்டாட்டி. அண்ணன் நல்லவரு, தம்பிதான் பொல்லாதவரு. அவரு ரொம்ப நாள் வரைக்கும் கல்யாணமே செஞ்சுக்கல. இவங்கெல்லாம் அதுல ரொம்ப சந்தோஷம். அண்ணா சாமியார் ஆயிட்டதா சொல்லிக்கிட்டே இருப்பாங்களாம். திடீர்னு ஒரு நாள் என்ன பார்த்தாரு இவரோட அண்ணன். ரொம்ப புடிச்சு போச்சு. என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டாரு. நானும் பெரிய வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன், இருந்தாலும் எல்லாத்தையும் உதறிட்டு இவரை கட்டிக்கிட்டேன். பயன் கடைசி மட்டும் அவரை படுக்கையில வச்சு மருந்து வாங்க கூட காசு தராம அலக்கழிச்சாரு. கடைசியில அவர் இறந்த உடனே எனக்கு சேர வேண்டிய தொகைக்காக நான் கோர்ட்ல கேஸ் போட்டேன். எனக்கு மூளை சரியில்லை, சொத்துல சின்ன பங்கு கூட தர முடியாதுன்னு அவங்க வாதிடுறாங்க. இப்ப எனக்கு நயா பைசா வேண்டாம், வெளியே விட்டா போதும். என் பிறந்த வீட்டுக்கு ஓடியே போயிடுவேன். ஆனா பிறந்த வீட்டுக்கு இவங்க தான் நான் செத்துட்டதாகவும் காரியமெல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு வக்கீல விட்டு தந்தி கொடுத்துட்டாங்க. கடைசி மட்டும் நான் இருக்கிற விலாசம் கூட மத்தவங்களுக்கு தெரியாம பண்ணிட்டாங்க. என்ன சத்தத்தையே காணோம்? ஒண்ணுமில்ல, உங்களை எப்படியாவது வெளி உலகத்துக்கு கொண்டு வர வேண்டியது என் பொறுப்பு. முதல்ல நீ தப்பிச்சு போமா. கடைசியாய் அப்பொழுதுதான் நினைவு வந்தவள் போல ஜனனி அடுத்த அறைக்காரியை கேட்டாள். ஆமா, உங்க பேர் என்ன? மீனா. இவர்கள் இத்தனையையும் பேசிய போது பொழுது புலரவே இல்லை. முகத்தை கழுவிக்கொண்டு அறையை விட்டு வெளியே வந்தவள் கூடத்து சோஃபாவில் கால் மீது கால் போட்டபடி அமர்ந்திருக்கும் ஜனனியை பார்த்ததும் அதிர்ந்து போய்விட்டாள். நீ எப்ப எழுந்த? 5:30. ஏன், தினேஷ் கிடைச்சா வெறி நாய் மாதிரி இன்னும் கொதறலான்னு பார்த்தியா? அங்கம்மாளை வெட்டி விடுவது போல் பார்க்கிறாள் ஜனனி. இதற்குள் டாக்டர் ஏதோ ஒரு மருந்தை ஊசியில் ஏற்றி கொண்டு அவள் அருகில் வருகிறான். இங்க பாருமா, நீ ஏதோ அர்த்தமில்லாத பயத்துல கலைஞ்சு போயிருக்க. கொஞ்ச நேரம் நிம்மதியா படுத்து தூங்கு. சின்ன வயசுல இருந்து இந்த மாதிரி வெறி வரதுண்டா? இல்ல இதான் முத தடவையா? வெறியா? எனக்கா? ஆமாங்க, உங்கள மாதிரி அயோக்கிய பசங்களை கண்டா கண்ட துண்டமா வெட்டி போடணும் போல வெறி வரும். ஏய், என்கிட்ட வந்தா கொன்னுடுவேன். ஜனனி கத்த, அந்த நேரம் பார்த்து 4-5 பெண்கள், பார்த்தால் மேல்மட்ட குடும்ப பெண்களைப் போல் இருந்தனர், கல்யாணம் விசாரிப்பதற்காக வீட்டிற்குள் நுழைய அங்கம்மா அங்கேயே மடிந்து உட்கார்ந்து அழுகிறாள். வந்த பெண்கள் அத்தனை பேரும் திகைத்து போய் நிற்கிறார்கள். என்ன ஆச்சு அங்கம்மா? நான் என்னத்த சொல்லுவேன்? இருந்திருந்து என் பிள்ளைக்கு நல்ல இடமா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வச்சா பொண்ணு சரியில்லையே, காத்து கருப்பு பிடிச்சா மாதிரி அடியம்மா என்ன அமர்க்களம் பண்றா. ஏண்டி காமாட்சி, எங்க வீட்டுக்கு வர மருமகள்ல ஒருத்திக்கு மூளை சரியா இருக்காது, இல்லைன்னா அல்பாயுஸ்ல போயிடுவான்னு ஜோசியர் சொன்னாரே, அது பழிச்சிடுமா? எனக்கு இருக்கிறதே ஒரு பிள்ளை தானே, நான் இப்ப என்ன பண்ணுவேன்? கடவுளே! அழாதீங்க, உங்க நல்ல மனசுக்கு இப்படி ஒரு சோதனை வேண்டாம். இந்த காலத்துல காத்தாவது கருப்பாவது. கல்யாணமான உடனே சில பொண்ணுங்களுக்கு இப்படிலாம் வர்றது சகஜம்தான். இத ஹிஸ்டீரியான்னு சொல்லுவாங்க. என்ன டாக்டர் சொல்றது கரெக்ட் தானே? அந்த பெண்மணி டாக்டரை கேட்க அவர் விசாலமாய் புன்னகைக்கிறார். 100க்கு 100 கரெக்ட். இதெல்லாம் குணப்படுத்த தானே நான் இருக்கேன். டாக்டர் அங்கம்மாவை சமாதானப்படுத்தும் பாவனையில் சொல்கிறார். நீங்களும் எத்தனையோ வலை போட்டுதான் தேடினீங்க. கல்யாணத்துக்கு முன்னால ஒரு பொண்ணோட ஜாதகத்தை வாங்கி பாக்குறதுக்கு பதிலா அவளோட லைஃப் ஹிஸ்டரி ஆராய்ஞ்சு பார்க்கணுமா? ஏற்கனவே ஒரு பைத்தியத்தை வீட்டோட வச்சுக்கிட்டு எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு அவஸ்தை வேண்டாம்.
நான் என்ன பண்றது பாப்போம். இதற்குள் கைக்கட்டை தடவியபடியே தினேஷ் ஆவேசத்துடன் சொல்கிறான். டாக்டர், இவளுக்கா பைத்தியம்? இவ 100 பேரை பைத்தியமாக்குவா. கல்யாணத்துக்கு முன்னாலேயே அவளுக்கும் இவ வீட்டு எதிர் வீட்டுக்காரனுக்கும் தொடர்பு இருந்திருக்கு. அத என் கண்ணாலேயே பாத்துட்டேன். முகூர்த்தம் முடிஞ்சதும் அவனை தேடி கொஞ்சம் போயிட்டா, இவ இப்போ இது மாதிரி ஏறு மாறா நடந்தா பைத்தியம்னு முடிவு கட்டி பிறந்த வீட்டுக்கு அனுப்பிடுவோம்ல, அதுக்காகத்தான் இப்படி ஒரு நாடகம் ஆடுறா. கல்யாணம் விசாரித்து வந்த பெண்களில் வயதானவளாக தோன்றிய பெண் ஒருத்தி படபடவென வாயில் அடித்துக் கொண்டு சொல்கிறாள். இந்த காலத்து பொண்களுக்கு என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கு அடியம்மா. அங்கம்மா, ஐயோ பாவம்னு பார்த்தா இதுங்க எல்லாம் உங்க தலையிலேயே மிளகா அரைச்சிட்டு போயிடும். நானா இருந்தா புளிய விழாரல இழுத்து விளாசிடுவேன். என்னோட மூத்த மருமக இப்படித்தான் என் பிள்ளைய அழிச்சிட்டு தனி குடுத்தனம் போகணும்னு திட்டம் போட்டு அடிக்கடி மோகினி பிடிச்சிட்டுன்னு தலைய விரிச்சிட்டு ஆடுவா. பொறுக்க முடியாம போனதுக்கு அப்புறம் நானே புளிய விழார எடுத்து வீறிட்டேன். இப்ப எல்லாம் அடங்கி செத்த நாய் போல கிடக்கா. நடுவில் இரு பெண்கள் ஜனனியின் சார்பாகவும் பேசாமல் இல்லை. அதுக்கு என்ன அவஸ்தையோ, இருக்கிற தொந்தரவு போதாதுன்னு நீங்க வேற அடி உதன்னு பயமுறுத்தாதீங்க அக்கா. பொண்ணை பார்த்தா ரொம்பவும் பரிதாபமா இருக்குங்க. நீ வேற அங்கம்மா எதிர்த்தாப்புல அப்படிலாம் சொல்லாத. எழுந்து வா, வீட்டுக்கு போலாம். இவர்கள் பேசிக்கொண்டிருந்த அதே நேரத்தில் ஜனனி விருட்டென தெருவை பார்க்க ஓடுகிறாள். டாக்டரும் தினேஷும் ஒரு கணம் ஸ்தம்பித்து அடுத்த வினாடியே அவளை பின்தொடர்ந்து ஓட, அவள் தனது சக்தி அத்தனையும் ஒன்று திரட்டி கால்களில் செலுத்தி கட்டை அவிழ்த்து கொண்டு பாயும் கன்றுக்குட்டி போல பாய்கிறாள். எங்கே போகிறாள்? இவளால் எங்கே போக முடியும்? டாக்டர் தினேஷின் கரத்தை பிடித்து நிறுத்துகிறார். ஓடாத தினேஷ். ஏன்? பேசாம போலீஸ்ல போய் புகார் கொடு. அவன் ஒன்றும் புரியாதவனாய் அவரையே பார்க்கிறான். போலீஸ்க்கு போறது நம்ம தலையில நாமே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி ஆயிடாதா? ஆகாது. உன் பொண்டாட்டி மூளை சரியில்லாதவங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரபூர்வமான சம்பவம். விடு. ஜனனியும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்துதான் நிற்பாள் என்பதை அவர் யூகிக்கவில்லை. வாங்க. அங்கம்மாவின் அழுத்தம் திருத்தமான வரவேற்பில் கொஞ்சம் பயந்து போகிறார் சட்டநாதன். தினேஷ் சீறி வெடிக்கிறான். பொண்ணோட யோகியதை தெரிஞ்சுதான் பின்னாலேயே புறப்பட்டு வந்தீங்களாக்கும். சட்டநாதன் வெலவெலத்து போய்விட்டார். என்ன சொல்றீங்க நீங்க? என் பிள்ளை எங்க? எங்க இருக்கணுமோ அங்க இருக்கா. புரியல? எப்படி புரியும்? ஏற்கனவே ஒருத்தனோட தொடர்பு கொண்ட பொண்ண எவந்தலையில கட்டுறதுன்னு காத்துட்டு இருந்தீங்களா? அதுக்கு என் பிள்ளைதான் கிடைச்சானா? தினேஷின் தந்தை சாமி வந்தவர் போல் ஒரு புறம் குதிக்க, அங்கம்மா அழுதபடியே சொல்கிறாள். ஏங்க, நாங்க உங்களுக்கு என்ன கெடுதியா செஞ்சோம்? அந்த பொண்ணுக்கு உங்க வீட்டுல குடியிருக்கிற அந்த பொண்டாட்டிய பறிகொடுத்தவன் மேலதான் ஆசைன்னா அவனையே கட்டி வைக்க வேண்டியதானே? இங்க வந்ததுல இருந்து ஒரு வாய் காப்பி குடிக்கல. எப்ப பாரு அந்த பிள்ளைய நினைச்சே அழுதுகிட்டு இருக்கா. சரிதான், இதெல்லாம் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சதுன்னா எல்லாம் சரியாயிடும்னு அட்வைஸ் பண்ணேன். அப்போதான் சட்டநாதன் அங்கிருந்த டாக்டரை பார்க்கிறார். சார் யாரு? எங்க ஃபேமிலி டாக்டர். அப்படியா? உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இருக்காதுதான். இந்த ஊரை விட்டு 20 வருஷமா பக்கத்து ஊரு கூட போனது கிடையாது. சட்டநாதன் அங்கம்மாவை பார்க்கிறார். என் பொண்ணு அப்படி என்னதான் செஞ்சா? என்ன செஞ்சாளா? ராத்திரி படுக்க போன என் பிள்ளையோட கைய பிடிச்சு வெறிநாய் மாதிரி கடிச்சிருக்காயா? வேதாச்சலம் குதிக்கிறார். என்னது? சட்டநாதன் திகைத்து நின்றுவிட டாக்டர் அவரது தோளை ஆதரவுடன் தட்டியபடி சொல்கிறார். புது பொண்ணுங்க, பயத்துல இது மாதிரி எல்லாம் நடந்துக்கிறது சகஜம்தான். ஆனா அப்படி இல்ல. தினேஷ கடிச்சவ என் தம்பி ராஜாவோட கைய பிடிச்சு இழுத்திருக்கா. அதட்டி கேட்டதுக்கு இவர்தான் பாலு சார் சாயல்ல இருக்காருன்னு சொல்றா. இதுக்கு நாங்க என்ன சார் செய்ய முடியும்? சட்டநாதனுக்கு தலையை சுற்றுகிறது. ஏன் பொண்ணா? அதுவும் பாலுவோடைய. அவர் பாலோட தான் அந்த ஊருக்கே வந்திருக்கிறாரு. பாலு தான் அவரை இந்த வீட்டு வாசல்ல இறங்கி விட சொன்னான். சார், நான் அதோ அந்த தெரு முனையில நிக்கிறேன். நீங்க பேசிட்டு வாங்க. ஏன் பாலு, நீயும் வாயேன். வேணாம் சார், அது அவ்வளவா நல்லா இருக்காது. நீ யாருடா எங்க வீட்டு விவகாரத்துல தலையிட்டன்னு உங்க மாப்பிள்ள கேட்டாலும் கேட்பார். சட்டநாதன் குழம்பி போனவராய் டாக்டரை பார்த்து கேட்கிறார். இப்போ என் பொண்ணு எங்க? போலீஸ் பாதுகாப்புல இருக்கா. என்னங்க இது? இடி மேல இடியா தூக்கி போடுறீங்க? ஆமா, நாங்க தான் இடிய போடுறோம். உங்க பொண்ணு பூவா தூக்கி போடுறா? ஏயா, இந்த வீட்டுல வாழ்றதுக்கு கசக்குதாமா? போலீஸ்ல போய் புகார் கொடுத்துருக்கா. இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் அன்பா பைத்தியமாக்க திட்டம் போட்டிருக்கோமா. எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? ஏற்கனவே என் ஓரகத்தி ஒருத்திய முத்துன பைத்தியமா வச்சுக்கிட்டு திண்டாடுறது போதாதா? இன்னொரு பைத்தியம் வந்தா நாங்க தான் தாங்க மாட்டோம் சாமி. அங்கம்மா பேய் பிடித்தவள் போல ஒரு ஆட்டம் ஆடி ஓய்கிறாள். அதற்கு மேல் அங்கே நேரத்தை செலவிட சட்டநாதன் விரும்பவில்லை. உடனே போய் மகளை பார்க்க வேண்டும். அவர் போய் வருகிறேன் என்று கூட சொல்லாமல் விருட்டென கிளம்புகிறார்.
தெரு முழுவதுமே வேதாச்சலத்தின் சம்பந்தி வந்துவிட்டு உடனேயே கிளம்புவதை வேடிக்கை பார்க்கிறது. பாலு காரில் உட்கார முடியாமல் தவிக்கிறான். சார், ஜனனிய பாத்தீங்களா? இன்னும் இல்லப்பா. ஏன்? போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காளாம். அவளை போய் பாக்குறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சாகணும் பாலு. என்ன சார்? உனக்கும் ஜனனிக்கும் நடுவுல காதல் உண்டா? சார், அலறாத. பக்கத்திலே இருந்த எனக்கு தெரியல, சம்பந்த வீட்டுல எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கே. அவன் சிறிது நேரம் பேசவில்லை. பிறகு நிதானமாக சொல்கிறான். ஆமா, அவ மனசார விரும்பினா என்ன. ஆனா எனக்கு ஏன் நிலை தெரியும். என்னோட சுயநலத்துக்காக ஒரு சின்ன பொண்ணோட எதிர்காலத்தை பாழாக்க கூடாதுன்னு தான் இந்த காதலை ஏத்துக்கல. மடையா, என்ன காரியம் செஞ்சுட்ட? இந்த கல்யாணத்துக்கு முன்னாலேயே என்கிட்ட இது பத்தி ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல. இப்ப பாரு, இத ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு ஜனனி மேல இல்லாததையும் பொல்லாததையும் பழி சுமத்துறாங்க. சட்டநாதன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகும் வழியிலேயே சற்று முன் நடந்த சம்பவங்களை பாலுவிடம் சொல்லிக் கொண்டே போகிறார். பாலு அசந்து போய் உட்கார்ந்திருக்கிறான். நெஞ்சுக்குள் குற்ற உணர்ச்சி குறுகுறுக்கிறது. நாமாவது இந்த இடம் விசாரிச்சிருக்கலாமோ? பாவம் என்ன பாடுபடுறாளோ போலீஸ் ஸ்டேஷன்ல. ஒரு மர பெஞ்சில் படுத்திருந்த ஜனனி அப்பாவையும் பாலுவையும் கண்டதும் துள்ளியபடி எழுந்திருக்கிறாள். அப்பா, நல்ல வேளை வந்தீங்க. என்னோட தந்தி கிடைச்சுதா? இல்லையம்மா. அதற்குள் அங்கிருந்த போலீஸ் அதிகாரி விளக்குகிறார். உங்க பொண்ணு உங்க அட்ரஸ கொடுத்து தந்தி அடிக்க சொன்னா. நேத்து நைட் அடிச்சிருக்கோம். காலையில போய் சேர்ந்திருக்கோம். நாங்க விடியறதுக்கு முன்னாலேயே கிளம்பி வந்துட்டோங்க. உங்க மகளுக்கு அந்த வீட்டுல வாழ்றதுல இஷ்டம் இல்ல. கேள்விப்பட்டேன். ஏம்மா அப்படி? ஜனனி தலை குனிகிறாள். பெரிய விழிகள் நிமிஷமாய் கலங்குகிறது. அப்பா, அவங்களுக்கு இந்த கல்யாணமே ஒரு வியாபார அடிப்படையில நடந்த விசேஷம்பா. மிஸ்டர் வேதாச்சலத்தோட அப்பா நிறைய சொத்தை விட்டுட்டு போயிருக்கிறாரு. அத தன்னோட 2 பிள்ளை வைத்து பேர குழந்தைகளும் அனுபவிக்கணும். அதுவும் சொத்தை அனுபவிக்க பிள்ளைங்களுக்கு உரிமை உண்டு. விக்கிறதுக்கு வித்து பணத்துல செலவு செய்யறதுக்கு பேர பிள்ளைங்களுக்கு தான் உரிமை. அதுவும் அந்த குழந்தைங்க சித்த சுவாதீனம் உள்ள தாய் தகப்பனுக்கு பிறந்ததா இருக்கணும். இப்படி ஏகப்பட்ட கண்டிஷன் உண்டு. இருந்துட்டு போட்டுமே. சட்டநாதன் வெகுளியாய் சொல்கிறார். அதுக்கும் இதுக்கும் என்னம்மா சம்பந்தம்? என்னை இப்பவே உங்க கூடவே ஊருக்கு அழைச்சிட்டு போறதா சொல்லுங்கப்பா. சரி தாயே. ஜனனி இன்ஸ்பெக்டரை பார்க்கிறாள். சார், எனக்கு சித்த பிரம உண்டாகும்படியா தினேஷ் குடும்பத்தை சேர்ந்தவங்க நடந்துகிட்டாங்கன்னு நான் கொடுத்திருக்கிற புகார் பேர்ல அவங்களே கைது செய்ய முடியுமா? முடியாதுங்க. வரதட்சணை சீர் அதிகமா கேட்டதுக்காக வேணும்னா காவல்ல வைக்கலாம். அந்த மாதிரி சாதாரண தண்டனை எல்லாம் அவங்களுக்கு போதாது. மிஸ்டர் வேதாச்சலத்தோட அண்ணன் இயற்கையான முறையில சாகல. அவரை கொலை செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அண்ணன் பொண்டாட்டி தெளிவான புத்தியோட இருந்தா எங்க சொத்துல பங்கு கேட்க போறாளோன்னு அவளை முழு பைத்தியம்னு பொய் சொல்லி அறைக்குள்ள அடைச்சு வச்சு இம்சை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்ஸ்பெக்டர் திடுக்கிட்டு தன் இருக்கையை விட்டு எழுந்திருக்கிறார். நீ சொல்றது உண்மையா? ஆமாப்பா. இங்க வந்து சேர்ந்த 3 நாளும் அவங்க கூடத்தான் நிறைய பேசியிருக்கேன். கட்டிக்கிறதுக்கு நல்ல துணி கூட கொடுக்காம அந்த அம்மாவை அவங்க படுத்தி வைக்கிற பாடு இருக்கே, வார்த்தையால சொல்லி விளக்க முடியாது. அடுத்த வினாடியே போலீஸ் ஜீப்பும் சட்டநாதனின் காரும் தினேஷின் வீட்டை நோக்கி பறக்க ஒரு சில நிமிடங்களில் அந்த தெருவே அமர்க்களப்பட்டு விட்டது. போலீஸ் தலையை பார்த்ததுமே வக்கீலும் டாக்டரும் மெதுவாக நழுவ பார்க்கிறார்கள். ஜனனிதான் ஆத்திரத்தில் குரலடைக்க சொல்கிறாள். அவங்க 2 பேரையும் விடாதீங்க இன்ஸ்பெக்டர். என்னடி இது அநியாயம்? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு அவ பத்தினி வேஷம் போடுறா. இவளுக்கு துணை போலீஸா? இத கேட்பாரே இல்லையா? அங்கம்மா இன்னும் கொஞ்சம் கூட பெரிசாக ஆடி இருப்பாள். இன்ஸ்பெக்டர் அவளை அதட்டிய வேகத்தில் ஆடி போய்விட்டாள். ஏய், அந்த ரூம்ல யாரு? எந்த ரூம்ல? அதோ பூட்டி வச்சிருக்கேன் அந்த அறையில. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியுமே எனக்கு ஒரு பைத்தியக்காரி அண்ணி இருக்கான்னு. சந்தேகம்னா யார வேணாலும் கேட்டு பாருங்க. அது என்ன ஆட்டம் ஆடுவான்னு நானா இருக்கதொட்டி அவளை சமாளிக்கிறேன். அடியம்மா, எத்தனை அடி எத்தனை உத. யாருக்கு? அன்னிக்கா? ஐயையோ, அந்த மாதிரி பாவம்லாம் நான் செய்ய மாட்டேங்க. அவ நல்லபடியா ஆகணும் தான் எத்தனை சாமியை வேண்டிட்டு இருக்கேன்னு என் நெஞ்சுக்குத்தான் தெரியும். ரூம தர. அங்கம்மா இடியோசை கேட்ட நாகம் போல நடுங்குகிறாள். வேண்டாங்க, உடம்புல துணி கூட சில சமயம் இருக்காது. 1000 தான் பைத்தியம்னு ஒதுக்குனாலும் அவளும் ஒரு பொண்ணு. இந்த மாதிரி நிலைமையில நீங்க பாக்குறது. இன்ஸ்பெக்டர் தனக்கு பின்னால் அணிவகுத்து நின்ற போலீஸில் 2 பெண் போலீஸை அழைக்கிறார். கதவை திறந்து அந்த அம்மாவை வெளியில் அழைச்சிட்டு வாங்க. ஜனனி ஓடி போய் தன் புடவைகளில் ஒன்றை கொண்டு வந்து கொடுக்கிறாள். முதலில் தயங்கிய அந்த பெண் மற்றவர்களின் வற்புறுத்தல்களுக்கு பிறகு மெல்ல தயங்கியபடியே வெளியே வர அவளையே உற்று பார்த்த சட்டநாதன் கூச்சலிடுகிறார். கௌரி, நீயா? அவள் சட்டநாதனை ஒருவித மிரட்சியுடன் பார்க்கிறாள். அண்ணா, நீ செத்து போயிட்டதா கல்கத்தால இருந்து ஒரு லெட்டர் வந்திருந்ததேம்மா.
ஐயோ, என் கூட பிறந்தவளை இந்த நிலைமையெல்லாம் நான் பார்க்கணும். ஜனனிக்கு ஒன்றுமே புரியவில்லை. தன் அப்பாவுக்கு ஒரு சகோதரி இருந்ததாகவும் அவள் யாரையோ காதலித்து ரகசிய திருமணம் செய்து கொண்டதாகவும் இது தெரியாமல் தங்கைக்கு மாப்பிள்ளை பேசி முடித்திருந்த அண்ணன் விஷயம் தெரிந்ததிலிருந்து தங்கையை ஏறிட்டு பார்க்க கூட விரும்பாமல் அவளுக்கு தர வேண்டிய சீதனத்தை கொடுத்து அனுப்பிவிட்டதாக அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள். அதற்கு பின் 4-5 முறை அண்ணனை பார்க்காமலேயே விரட்டி விட்டதாகவும் சொல்லியிருக்கிறாள் சொர்ணம். வீட்டு பொண்ண அழ அழ விரட்டி விட்டுட்டாரடி. உங்க அப்பா பாக்கறதுக்கும் பழகிறதுக்கும் குழந்தை மாதிரி இருந்தாலும் அவர் பேச்ச கேட்காதவங்க கிட்ட நடந்துக்கிற தினுசே தனி. ஜனனி அப்பாவையும் அத்தையையும் மாறி மாறி பார்க்கிறாள். சட்டநாதன் தங்கையை திடீரென அத்தகைய பரிதாபகரமான நிலையில் பார்த்ததும் பதறி போய் நெஞ்சில் அறைந்து கொண்டு அழுகிறார். நான் பாவிமா, மகா பாவி. தங்க செத்து போனதா லெட்டர் வந்த உடனே ஏதோ 3வது மனுஷன் மாதிரி கல்கத்தாவுக்கு, அதுவும் உன் அண்ணி வற்புறுத்தினால போனேன். ஹோட்டல்ல தங்கிட்டு உன் புகுந்த வீட்டுக்கு போன் பண்ணி விசாரிச்சேன். உன் புருஷனோட அத்தை மகனும் கடைசியா வைத்தியம் பார்த்தது தானும் இந்த டாக்டர் என்ன ஹோட்டல்ல வந்து பார்த்தான். உனக்கு ஆஸ்பத்திரி செலவு இவ்வளவு ஆகியிருக்குன்னு ஒரு 10,000க்கு பில்ல காமிச்சான். அப்பவே அந்த பணத்துக்கு ஒரு செக் எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். கௌரி சட்டநாதனின் பாதங்களை பற்றி கொண்டு அழுகிறாள். என் கணவர் ரொம்ப நல்லவர் அண்ணா. அவர் செஞ்ச ஒரே தப்பு நாள் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டது தான். அவர் சாமியாராவே போயிடுவாரு. சொத்து முழுக்க தங்களுக்கு பிறக்க போற குழந்தைக்கு தான் சேரும்னு கனவு கண்டுட்டு இருந்த இவங்களோட எண்ணத்துல மண்ணு விழுந்துருச்சு. 4 காய்ச்சல்ல படுத்தவரை ஒரேடியா பரலோகம் அனுப்பி வச்ச இவங்க தான். அது பைத்தியம். அதோட பேச்ச கேட்காதீங்க. அங்கம்மா கத்துகிறாள். நானா பைத்தியம்? புருஷனோட சொத்துல பங்கு வேண்டாம். கௌரவமா வாழ்றதுக்காவது வழி செஞ்சு கொடுங்கன்னு எவ்வளவோ கெஞ்சின. என்ன இப்படியே விட்டா பின்னால சொத்து விஷயமா சொந்தம் கொண்டாடிட்டு வருவேன்னு என்ன மூளை சரியில்லாதவன் அறையில அடைச்சு வச்சிங்க. வீட்டு வேலைக்காரங்களை விட்டு அவமானப்படுத்தினீங்க. கோர்ட்ல என்ன பைத்தியம்னு சொல்ல வச்சு வக்கீல அமர்த்தி வாதாடினீங்க. இத்தனைக்கு அப்புறமாவும் என் மூளை கலங்காம இருக்கிறது அதிசயம்தான். அவள் பேசிக் கொண்டிருக்கும் போதே வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நிற்கிறது. அதிலிருந்து இறங்கியவர்களை பார்த்ததும் தினேஷ் பரபரத்து போகிறான். கவிதா, நீ எதுக்கு இங்க வந்த? உங்க வீட்டுல போலீஸ் வந்து வளைச்சிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு வழி சொல்ல போறீங்கன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். நீ வீட்டுக்கு போ கவிதா, நான் அப்புறம் வந்து பேசிக்கிறேன். எங்க வந்து பேசுறது? இருக்கிற நிலைமைய பார்த்தா எனக்கும் என் குழந்தைக்கும் ஒத்த பைசா தேராது போல இருக்கே. ஏயா, என்ன சொன்ன நீ? சொத்து எனக்கு கிடைக்கணும்னா நான் அதுக்கு நல்ல குடும்பத்து பொண்ணை கட்டணும். அவ மூலமா குழந்தை பிறக்கிறதுக்குள்ள அவளை மூளை சரியில்லாதவ, குடும்பம் நடத்த லாயக்கு இல்லாதவன் கோர்ட் மூலமா நிரூபிச்சுட்டு என்ன கட்டிக்கிறேன்னு என் வயத்துல வளர்ற பிள்ளை மேல சத்தியம் பண்ணிய கொடுத்தியா இல்லையா? இப்பவும் நான் உன்னுடையவன் தான் கவிதா. இங்க பாரு, கையில பைசா இல்லாதவனெல்லாம் என்னுடையவன்னு நான் சொல்லிக்க மாட்டேன். இன்ஸ்பெக்டர் சார், என்னம்மா, இவனோட பிள்ளை என் வயித்துல வளருது. கட்டின பொண்டாட்டிய பைத்தியம்னு சொல்லி பிறந்த வீட்டுக்கு துரத்தி விட்டா மாமனார் லட்சக்கணக்காக பணம் கொடுப்பாரு. 2 பேருமா அமெரிக்கா போலான்னு சொன்னான். எனக்கு அமெரிக்காவும் வேணாம், ஆப்பிரிக்காவும் வேணாம். எனக்கு சேர வேண்டிய தொகையை கொடுங்க. பிறக்க போற பிள்ளைய வளர்க்கவாது பிரயோஜனப்படும். சட்டநாதனுக்கு எல்லாமே புரிந்து விட்டது. மகளையும் தங்கையையும் ஒரு சேர பார்வையால் வருடுகிறார். கிளம்புங்க, நம்ம ஊருக்கு போலாம். இந்த கேஸ பெரிய வக்கீல வச்சு வாதாடி ஜெயிக்கிறேன். இத்தனை நேரமும் சும்மா இருந்த பாலு இப்பொழுதுதான் வாய் திறக்கிறான். இதுல வாதாட எதுவுமே இல்ல சார். எப்ப அந்த ஆளுக்கு முதல்லயே ஒரு பொண்டாட்டியும் அவன் மூலமா ஒரு குழந்தையும் இருக்கோ 2வது கல்யாணம் சட்டப்படி செல்லாது. உங்க மக இன்னமும் உங்க மகதான். அவளை கூடிய சீக்கிரம் உன் பொண்டாட்டியா பார்த்தாதான் என் மனசு நிம்மதி அடையும் தம்பி. கூடிய சீக்கிரம் உங்க ஆசை நிறைவேறும். பாலு ஜனனியை பார்க்கிறான். ஆனால் ஜனனி கார் ஜன்னல் வழியே பதித்த பார்வையை திருப்பாமல் உட்கார்ந்திருக்கிறாள். முகத்தில் கீற்றாக வெளிச்சம் படுகிறது. என்ன ஜனனி, பதிலையே காணும்? பாலுதான் கேட்கிறான். நான் என்னத்த சொல்றது? சில மனுஷங்களுக்கு நேரிடையா கடையிலேயே போய் ஒரு சாமான வாங்குறதுனா பிடிக்காது. இன்னொருத்தன் வாங்கிட்டு போனதுக்கு அப்புறமா தான் அதோட மதிப்பே தெரிய விடும். சரி விடுங்க, உங்களுக்காக இல்லைனாலும் குழந்தை பிரியாவுக்காக ஒத்துக்கிறேன். காரில் இருந்த அத்தனை பேரும் கொல்லென சிரிக்கிறார்கள். ஜனனி மாறவில்லை.